الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. وفي مقام آخر: أرسله معنا غدا يرتع ويلعب وإنا له لحافظون. وقال رسول الله صلى الله عليه وسلم: الملعون من لعب بالشطرنج والناظر إليها كآكل لحم الخنزير أو كما قال عليه الصلاة والتسليم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமிக்க மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் மனித வாழ்க்கைக்கு உடல் ரீதியான பிரயோஜனம், உள்ள ரீதியான பிரயோஜனம், அது மட்டுமல்ல, அவன் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகும் நாளை மறுமையிலும் நன்மை தரக்கூடிய சட்டங்களை மார்க்கமாக தந்திருக்கக்கூடியதுதான் இஸ்லாம். அப்ப இஸ்லாத்தில் சொல்லப்படாத எந்த ஒன்றும் கிடையாது. அனைத்தையுமே சொல்லி முடிக்கப்பட்டு விட்ட மார்க்கம். அல்லாஹ் ஒரு இடத்தில் அல் குர்ஆனில் இந்த மார்க்கத்தை பற்றி இப்படி சொல்லுவான்: அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த மார்க்கத்தை நாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக்கி விட்டோம். இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை எனது மார்க்கமாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். அப்ப மனித வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் இஸ்லாம் தன்னில் வைத்திருக்கிறது. ஒரு வியாபாரி வியாபார கோணத்தில் மார்க்கத்தை அணுகினால் அதற்கும் தீர்வுண்டு. ஒரு நீதிபதி தன் பார்வையில் மார்க்கத்தை அணுகினால் அதற்கும் தீர்வுண்டு. ஒரு சிறுவன் தன் பார்வையில் மார்க்கத்தை பார்த்தாலும் அவனுக்கும் தீர்வு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முழுமையான மார்க்கத்தில் நிறைய விஷயங்களை சொல்லித் தருகிறார். அதன் அடிப்படையில் வேர்ல்டு நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே வரக்கூடிய 29ஆம் தேதி முழு உலகளாவிய ரீதியிலும் விளையாட்டு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விளையாட்டை பற்றி மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகிறது? இதற்கு மார்க்கத்தில் தீர்வு இருக்கிறதா? நபிகளார் விளையாடி இருக்கிறார்களா? நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து சஹாபாக்கள் விளையாட்டை பார்த்திருக்கிறார்களா என்று சொன்னால் பல்வேறு விஷயங்களை விளக்க உரையாளர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மார்க்கத்தில் சில இடங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான்: இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். திட்டமாக மது, சூதாட்டம், அதுபோல சிலை வணக்கம், அதுபோக குறிப்பார்ப்பது, இவை அனைத்தும் சைத்தானின் புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பாவமாகும். நீங்கள் அவைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ஒரு இடத்தில் இப்படி பேசி காட்டுகிறது. இன்னொரு இடத்தில் அல் குர்ஆன் இப்படி விளையாட்டை பற்றி பேசும். அர்சில்ஹு மஅனா கதை யர்தா வ யல்அப். அந்த சூறாவில, யூசுஃபுடைய சூறாவில
சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல போய் கேட்பாங்க, எனது தந்தையே, இந்த குழந்தை யூசுஃபை எங்களிடத்தில் நீங்கள் அனுப்பி வையுங்கள். அர்சில்ஹு மஅனா கதை யர்தா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கட்டும். வயல்அப், அவர் எங்களோடு விளையாடிக் கொண்டிருக்கட்டும். வைன்னா லஹு லஹாஃபிதூன், நாங்கள் அவர்களை பாதுகாக்கிறோம் என்பதாக அல் குர்ஆன் விளையாட்டை பற்றி இன்னொரு இடத்தில் புகழ்ந்து சொல்லும். அப்ப குர்ஆனினுடைய பார்வையில் விளையாட்டு என்பது 2 வகையாக பிரித்து காட்டுகிறார்கள். முதலாவது வகை என்று சொன்னால் அல்-லஅபுல் ஜாயிஸ், அனுமதிக்கப்பட்ட விளையாட்டு. இரண்டாவது வகை அல்-லஅபுல் ஹராம், தடை செய்யப்பட்ட விளையாட்டுகள். மார்க்கத்தில் 2 வகைதான் உண்டு. ஒன்று அனுமதி தந்திருக்க வேண்டும், தடை செய்திருக்க வேண்டும். எந்தெந்த காரணங்களினால் விளையாட்டு அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வரையறுத்து தருகிறது. மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஆகுமாக்கப்பட்டவைதான். ஆனால் சில விஷயங்கள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது விளையாட்டிலும் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார். முதலாவது சொல்லுகிறார்கள், அந்த விளையாட்டை விளையாடுவதன் மூலமாக இஸ்லாமிய கொள்கை அல் அகாயித் என்னை விட்டு நீங்கிவிடக் கூடாது, முதலாவது நிபந்தனை. இரண்டாவது சொல்லுகிறார்கள், நம்முடைய கொள்கைகளில் மோசமான சிந்தனையை தூண்டக்கூடிய விளையாட்டுகள் தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். மோசமான சிந்தனையை நம்முடைய கொள்கைகளும் அந்த விளையாட்டு தந்துவிடக்கூடாது. மூன்றாவது சொல்லு, அவருடைய மனதிற்கும் அவருடைய உயிருக்கும் எந்த பாதிப்பையும் அந்த விளையாட்டு தரக்கூடாது. மூன்றாவதாக எழுதுறார், விளையாடும் பொழுது அவருடைய உயிருக்கோ அல்லது உடமைக்கோ அல்லது மனதுக்கோ பாதிப்பை தராத ஒரு விளையாட்டாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்றாங்க. நான்காவதாக சொல்லுகிறார்கள், மனிதன் அந்த உலகத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொற்பமான நேரங்கள் வீணாக கூடாது, அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை விளையாட வேண்டும். அடுத்து சொல்லுகிறார்கள், இஸ்லாமிய வணக்கங்களுக்கு அந்த விளையாட்டு இடையூறு தரக்கூடாது. அல்லாஹ் அல் குர்ஆன் இப்படி சொல்லுவான், ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ். இறை வணக்கங்களுக்கு இடையூறு தராத ஒரு பொழுதுபோக்கு கருவியாக அவர் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், நிபந்தனையாக எழுதுகிறார். நாம் ஆறாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், அந்த விளையாட்டில் சூதாட்டம் இருக்கக்கூடாது. இந்த 6 நிபந்தனைகள் எந்த விளையாட்டில் இடம்பெற்றிருக்கிறதோ அதை மார்க்கம் ஆகுமாக்குகிறது, அதை மார்க்கம் கூடும் என்று சொல்லுகிறது. சஹாபாக்கள்கிட்டையும் சில விளையாட்டுகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுவதற்கு ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். ஒரு சமயம் பனு அஸ்லம் கோத்திரத்தார் வில் வித்தை பயிற்சி மேற்கொண்டிருந்தார்களாம், அம்பு எய்து பயிற்சி மேற்கொண்டிருந்தார்கள். அவர்களை கடந்து சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஆலமு, நீங்கள் அம்பு எய்வதில் பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். காரணம் என்ன? சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அம்பு எய்வதில் திறமையாளராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட அம்பு எய்வதில் திறமையாளர்களாக இருந்திருக்கிறார். இன்னொரு இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விதமான விளையாட்டுகளை ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் முதலாவது சொல்றாங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீச்சலை கற்றுக் கொடுங்கள். நீச்சல் நீந்துவதை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அம்பு எய்வதை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விளையாட்டுகள், எந்த விளையாட்டு உடல் ரீதியான பிரயோஜனத்தை தருகிறதோ, எந்த விளையாட்டில் மன ரீதியான பிரயோஜனம் இருக்கிறதோ அந்த விளையாட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் தடை செய்ததில்லை, எப்பொழுதும் தடை செய்ததில்லை. ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, நானும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு நேரத்தில் காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோடு ஓட்ட பந்தயத்தில் ரசூலுல்லாஹ் இணைந்து கொண்டார். ஓட்ட பந்தயம் நிகழ்ந்தது. எனக்கும் நபி அவர்களுக்கும் ஓட்ட பந்தயம். நானும் ஓட ஆரம்பித்தேன். ரசூலுல்லாஹ் பிந்தி விட்டார்கள்.
அடுத்த வருடம் கழிந்தது. நான் சற்று உடல் பருமனாகிவிட்டேன், உடல் கொஞ்சம் சதை போட்டு விட்டது. அதே இடத்தில் ரசூலுல்லாஹும் நாங்களும் ஓட்டப்பந்தயத்தில் மேற்கொள்ளும் பொழுது நபி அவர்கள் என்னை முந்திக் கொண்டார்கள். முந்திக் கொண்டு இந்த முறை ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஹாதா லக்கி ஹாதா, போன வருஷம் நான் துவத்ததுக்கு இந்த வருஷம் இது சரிக்கு சமமாகிவிட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய இடங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. எந்த விஷயம் மேற்கூறப்பட்ட நிபந்தனைகளுக்கு முரணாக இல்லையோ அந்த விளையாட்டுக்கள் முழுவதையும் மார்க்கம் அனுமதிக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கிதாபுகள்ல எழுதுறாங்க, ஒரு 8 விளையாட்டுக்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. சில காரணங்களினால் 8 விளையாட்டுக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் மூலமாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் எழுதி காட்டுறார். அதுல முதலாவது சொல்லி காட்டுகிறார்கள், அல் மல்ஊன் மன் லஇப பிஷ்ஷத்ரஞ்ச், யார் ஒருவர் தாயத்தை விளையாடுகிறார், தாயக்கட்டை அதை உருட்டி விளையாடுகிறாரோ, அவர் பன்றியின் இறைச்சியை சாப்பிட்டவரை போல என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. தாயக்கட்டை எப்படி உருவானது, இதனுடைய வரலாற்றை சொல்லி காட்டுறாங்க. அது ஏன் தாயக்கட்டையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னா, இந்த தாயக்கட்டை அல் முனாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபுகளில் பதிவு செய்யறாங்க. பாரசீகத்தினுடைய மன்னரான ஒருவர் சாபூர் இப்னு அஸர் என்று சொல்லக்கூடியவர் தான் அவருடைய காலத்தில் இந்த தாயக்கட்டையை ஆரம்பித்தார். அதுல 4 கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு கட்டமும் ஒரு மாதத்தை குறிக்கக்கூடியது. அதுல 15 கருப்பு காய்கள், 15 வெள்ளை நிற காய்கள். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு பெயரை சூட்டி இருப்பார்கள். அந்த காயை உருட்டும் பொழுது அவர் நினைத்துக் கொள்வார், பிற்காலத்தில் அவர் என்னவாக போகிறார் என்பதை காயை வைத்து அவர்கள் கணிப்பார்கள். கிட்டத்தட்ட இது ஜோசியம் பார்க்கிறது போலத்தான். இப்ப 12 காய்கள், 12 கட்டங்கள்ல இந்த காய்களை உருட்டுவதன் மூலமாக அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள், நாம் பிற்காலத்தில் என்னவாக போகிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷத்ரஞ்ச் தாயக்கட்டை விளையாடுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுபவருக்கு ஒப்பாக்கி இருக்கிறார்கள். அதனால தடை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் 2 பிரிவாக சொல்லி காட்டுகிறார்கள். தாயக்கட்டையை ரசூலுல்லாஹ் ஏன் தடை செய்திருக்கிறாங்க? இந்த ஒரு காரணத்தினால் தான். எப்படி ஒருவர் ஜோசியம் பார்க்கிறாரோ, பிற்காலத்தில் நான் என்னவாக போகிறேன் என்று ஜோசியம் பார்க்கிறாரோ, அதற்கு ஒப்பாக இருப்பதினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்திருக்கிறார். இன்னொரு சாரார் சொல்லி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹ் தடை செய்ததற்குரிய மிக முக்கியமான காரணம் அதிலே மஸ்ஹ், தரையை தேய்க்கக்கூடிய விஷயம் இருக்கிறது, அதனால் ரசூலுல்லாஹ் தடை செய்திருக்கிறாங்க என்பதின் மூலமாக எந்தெந்த விளையாட்டுக்கள் தரையை தேய்க்கும் முகமாக இருக்கிறதோ அத்தனை விளையாட்டுகளையும் இதை வைத்து கூடாது என்று சொல்றாங்க. அதனாலதான் சவுதி அரேபியா இருக்கக்கூடிய ஒரு சில மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, எப்படி தாயக்கட்டை தரையை தேய்க்கிறதோ அதே போன்றுதான் செஸ்ஸும் தரையை தேய்க்கப்படுகிறது, அதே போன்றுதான் பல்லாங்குழியும் தரையை தேய்த்து அள்ளப்படுகிறது. எனவே இது போன்ற விளையாட்டுகளும் இந்த ஹதீஸை வைத்து ஹராம் என்பதாக சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபத்வா குழு இதை குறிப்பிட்டு காட்டுகிறது என்று சொன்னால், அப்ப 2 சாரார் இந்த ஹதீஸை வைத்து ஆதாரமாக சொல்லி காட்டுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் கிதாபுகள்ல சில தடை செய்யப்பட்ட விளையாட்டுகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதுல முதலாவது சொல்றாங்க, அல்லாஹு மஅல் அஸ்னாம், சிலைகளை வைத்து விளையாடுவது, உருவ பொம்மைகளை வைத்து விளையாடுவது ஹராம், தடை. பார்க்கிறோம் இன்றைக்கு சமுதாயத்தில் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. செஸ்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த செஸ்ஸிலையும் கூட உருவ பொம்மை இருக்கும். அரசன் ஒருவன் இருப்பான், குதிரை பொம்மை இருக்கும், யானை பொம்மை இருக்கும். இவைகளை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தெரு வீதியாக நடந்து சென்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு குழு ஒரு கூட்டத்தை பார்க்கிறார்கள். அந்த கூட்டம் எல்லாம் சிலை பொம்மைகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்,
மாலிஹாதா மா தஅமுத்தலாத் மஅல் அஸ்னாம், என்ன இது, சிலைகளை வைத்தல்லவா நீங்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கூட்டத்தை கடிந்து கொண்டதாக ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப சிலைகளை வைத்து விளையாடுவதும் உருவ பொம்மைகளை வைத்து விளையாடுவதையும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தடை செய்ததாக மார்க்க சட்ட வல்லுநர்கள் கூறி காட்டுறார். அடுத்து இரண்டாவது விளையாட்டு அவ்வருபு மா ஃபீ வஜ், முகத்தில் அடித்துக் கொண்டு விளையாடுவதை மார்க்கம் தடை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார். முகத்தில் அறைந்து கொண்டு அடித்துக் கொண்டு முதுகில் அடித்துக் கொண்டு விளையாடுவதை இன்றைக்கு மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்த பரவலாக நம்முடைய வாலிபர்கள்ட்டையும் குழந்தைகள்ட்டையும் பார்க்கிறோம். வேகமாக ஓடி வந்து முதுகிலே அடிப்பான். அடிச்சுட்டு சொல்லுமா ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி, இப்படியாக அவர்களுக்கு முன்பதிலிருந்தே தொடர்பு ஏற்பட்டு இது போன்ற விளையாட்டுகள் பிறருக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விளையாட்டுகளை முற்றிலும் மார்க்கம் தடை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், லா தத்ரிபூ ஃபில் வஜ், உங்களில் யாரேனும் ஒருவரை அடிக்க நாடினால், கண்டிக்க நாடினால் அவர்களுடைய முகத்தில் நீங்கள் அடிக்காதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டாங்க. இன்றைக்கு யூதர்களுடைய ஒரு விளையாட்டை இப்படித்தான், என்னன்னா கன்னத்தில் அறைவது, இதை ஒரு விளையாட்டாகவே வைத்திருக்கிறார். பின்னால் கையை கட்டிக் கொள்ளுவார்கள். இரண்டு நபர்கள் நேருக்கு நேர் உட்கார்ந்து கொண்டு கையில் மாவை போன்று ஒன்றை தடவிக்கொண்டு கன்னத்தில் அறைவது, தவறுதலாக அவர்களுடைய காதில் பட்டுவிட்டாலும் காதினுடைய சப்பு அந்து போகும். அதை வெற்றியாக கொண்டாடுகிறார்கள். எந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் கூடாது என்கிறார்களோ யூதர்கள் அதை ஆழமாக்குகிறார்கள், அதை முழு உலகத்திற்கும் பரப்புகிறார்களானால் நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, லா தத்ரிபூ ஃபில் வஜ், ஒருவரை கண்டிக்க நாடினால் முகத்தில் நீங்கள் அறைய வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எந்த விளையாட்டுகளில் முகத்தில் அறைவது காயத்தை ஏற்படுத்துவது இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது. அடுத்து மூன்றாவது தடை செய்யப்பட்ட விளையாட்டை சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹு மஅல் முயூசிகி, எந்த விளையாட்டில் இசை கலந்திருக்கிறதோ, இசை கருவிகள் கலக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொல்லுவார்கள், இன்னமா அன புஇத்து லிதத்ரிப ஆலாத்துல் மியூசிகி, நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதெல்லாம் இசைக்கருவிகளை உடைத்து எறிவதற்காக வேண்டித்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். இன்றைக்கு பரவலாக இசைக்கருவிகளும் மேலகால சப்தங்களும் இல்லாத இடமே இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது. எதை தொட்டாலும் இசை, எதை தொட்டாலும் இசை. அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஃபஸயகூனு ஃபீ ஆகிரி ஸமானி அக்வாம், கியாமத்தினுடைய நெருக்கத்திலே சில கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும். வஹுவ யுபீஹு ஸினா, அவர்கள் விபச்சாரத்தை ஆகுமாக்குவார்கள். அவர்கள் பட்டை அணிவார்கள், பட்டு துணியை அவர்கள் அணிந்து கொண்டிருப்பார்கள். மதுவை அவர்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இசைப்பதை அவர்கள் ஆகமாக்குவார்கள். இந்த கூட்டம் கியாமத்தினுடைய கடைசியில் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப எந்த விளையாட்டிலே இசை இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. இன்றைக்கு பரவலாக நம்முடைய குழந்தைகள் வீடியோ கேமில் அடிக்ட் ஆகி இருக்கிறார். அந்த வீடியோ கேம்ல இசை இல்லாத இடமே இல்லை, பார்க்கிறோம். ஒன்று இருக்கிறது அவர் தன்னுடைய பொழுதுபோக்குக்காக வேண்டி விளையாடுவது, இன்னொன்று இருக்கிறது அதற்கு அடிக்ட் ஆகி விடுவது. ஒருவர் அடிக்ட் ஆகிவிட்டார் என்பதற்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? இப்ப பரவலாக குடிக்கிறார் என்று சொன்னா, கொஞ்ச நேரத்தில் அவர் குடிக்கிறார் என்று சொன்னா அவர் அடிக்ட் ஆகல. ஆனால் அவர் சம்பாதிக்கிறதே குடிக்கிறதுக்காக வேண்டித்தான் என்று சொன்னால் அதற்கு அடிமையாகி போனார். மார்க்கம் இதை முழுமையாக தடுக்கிறது, முழுமையாக தடை செய்கிறது. அப்ப எந்த இடத்தில் இசைகள் கலக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த விளையாட்டை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அடுத்து நான்காவது காரணமாக சொல்லுகிறார்கள், விளையாடும் போது எதிராளியை கோபமூட்டும் விதமாக
பார்க்கும் மக்களை வெறுப்பை ஏற்றும் விதமாக விளையாடுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டை மார்க்கம் தடை செய்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், இருவருக்கு மத்தியில் சண்டை ஏற்படும் பொழுது அவ்விருவருக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனா தடை செய்யப்பட்ட இந்த விளையாட்டில மக்களுக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குவது, சச்சரவை உண்டாக்குவது, வெட்டை ஏற்படுத்துவது, வெட்டு குத்துகளை ஏற்படுத்துவது, இது போன்ற விளையாட்டையும் மார்க்கம் முற்றிலுமாக தடை செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, லா தபாகது, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கோபம் கொள்ளாதீர்கள், வலா தஹாசது, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், குல்லுக்கும் இபாதுல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய அடியார்கள். அப்ப எந்த விளையாட்டிலே மக்களுக்கு மத்தியில் குரோதத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த விளையாட்டை முற்றிலுமாக மார்க்கம் தடை செய்கிறது. பார்க்கிறோம் இன்றைக்கு செய்திகள்ல நம்மால் பார்க்க முடிகிறது, ஒரு 3-4-5 வாலிபர்கள் வேகமாக பைக்ல வர்றாங்க. இறங்கி ஒரு இடத்துல ஒருத்தர ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரை பிடிச்சு சரமாரியாக வெட்டி விட்டு அந்த வாலிபர் தன்னுடைய கத்திய கையில வச்சிருந்து சொல்றாரு, இந்த ஏரியாவுக்கு இனிமே நாங்க தான் தாதா, யாராவது எங்களை ஏதாவது சீண்டன்னு நினைச்சீங்க அவ்வளவுதான். அந்த 5 வாலிபர்களும் அப்படியே பைக்கில் ஏறிக்கொண்டு செல்கிறாங்க. சமீபத்தில் நடந்தது. இப்படிப்பட்ட தீவிரமான சிந்தனை ஒரு வாலிபருக்கு வருவதற்குரிய காரணம் என்னவென்றால், இது போன்ற கேம்களினுடைய அடிக்டினால் தான். அந்த கேம்ல என்ன சொல்லுகிறான், பார்ப்பவனை எல்லாம் வெட்டுகிறான், பார்ப்பவனை எல்லாம் சுட்டு தள்ளுகிறான், வீடுகளை காலியாக்குகிறான், தரைமட்டமாக்குகிறான். ஒவ்வொரு கேமினுடைய பாலிசியும் இப்படித்தான். யூதர்கள் எதை செய்கிறார்களோ அது நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். ரசூலுல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதற்கு மாற்றமாக வடிவமைக்கப்படுவதுதான் வீடியோ கேம்கள். ஒருவரை கொலை செய்யாது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், அன்பு பாராட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள். ஆனா இவன் அதற்கு மாற்றமாக கேமை எப்படி உருவாக்குறான், ஒருத்தவனை பார்த்தோன்னு வெட்டணும், இல்லாமல் ஆக்கணும், சுட்டு தள்ள வேண்டும். உன்னை யார் எதிர்நோக்கி வருகிறார்களோ அனைத்து நபர்களையும் சுட்டு தள்ள வேண்டும். மார்க்கத்தை நாம் தொடர்ந்து பின்பற்றும் பொழுது அல்லாஹ் மனிதனை உருவாக்குகிறான். அகிலத்தார்களை பின்பற்றும் பொழுது மிருகமாக அவர்கள் மாறுகிறார்கள். கண்கூடாக பார்க்கிறோம். அமெரிக்காவில ஒரு அம்மா தன் பிள்ளைக்கு போனை பருங்கி கொண்டுச்சு. இனிமே போனை பார்க்காத என்பதாக பருங்கி 2 நாட்கள் போனை வைத்துக் கொண்டிருந்தது. வீடியோ கேம் விளையாடி பல அடிமையாகி என்ன செய்யுது, வேகமா போய் வீட்டுல கன்னை எடுத்து அம்மாவை சரமாரியாக சுட்டது பார்க்கிறோம். சரமாரியாக சுட்டு தன்னையும் அது மாய்த்துக் கொள்கிறது. ஒரு போனை புடுங்கி வைத்ததனால் இன்றைக்கு குழந்தைகள் எதையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா, இது போன்ற மார்க்கம் தடை செய்யப்பட்ட கேம்களை நாம் பயன்படுத்துவதனால் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒவ்வொரு ஹதீஸையும் நாம் எடுத்து பார்த்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது இன்றைக்கு உலகம் அதற்கு மாற்றமான ஒரு அச்சில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து சொன்னதை போல எந்த கேமிலே அதாவது மக்களின் வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறதோ அந்த கேமையும் மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது. அடுத்து கிதாபுகள்ல எழுதுறாங்க, அர்ரம்யுல் ஹஜர், கல்லை கொண்டு எரிஞ்சு விளையாடுவான், கத்தியை கொண்டு எரிந்து விளையாடுவான், மண்ணை தூவி விளையாடுவான். இப்படிப்பட்ட விளையாட்டுகளையும் மார்க்கம் தடை செய்து காட்டுகிறது. அப்துல்லாஹ் பின் முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தெரு வீதியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்க ஒருத்தர் உட்கார்ந்து சின்ன கல்லை எடுத்து சிறுவர்கள் மீது எரிந்து எரிந்து விளையாடி கொண்டிருந்தார். அந்த நபரை பார்த்து சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு கற்கள் எரிந்து விளையாடுவதை தடை செய்து இருக்கிறார்கள், எனவே நீங்க எரியாதீங்க சொன்னார். கேட்கல, மறுபடியும் அவர் விளையாடி கொண்டிருந்தார். இனிமேல் உங்களோடு நான் பேச மாட்டேன் என்பதாக அவரை கடிந்து கொண்டார்கள் என்று புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கற்களை கொண்டு எரிந்து விளையாடுவதையும் மண் தூவிய கொண்டு விளையாடுவதையும் பிறருக்கு இடையூறு தரக்கூடிய விளையாட்டுகளையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. அர்ரமியுல் ஹஜர், மார்க்கம் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏதேனும் ஒரு காரணத்தோடு தான் தடை செய்திருக்கிறது. அடுத்து சொல்லுகிறார்கள், அல் கவுலுல் ஃபாசித், சில விளையாட்டுகள் இருக்கும்
அந்த விளையாட்டுகளின் மூலமாக கெட்ட வார்த்தைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். புது புது வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தைகளை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளக்கூடிய விளையாட்டுகளும் இருக்கிறது. இதையும் மார்க்கம் தடை செய்து இருக்கிறது. கவுல் ஃபாசி, கெட்ட வார்த்தைகள், ஒருத்தவரை கிண்டல் பண்றது, ஒருத்தவரை கேலி செய்வது, இது போன்ற வார்த்தைகள் உள்ள விளையாட்டுகளை மார்க்கம் தடை செய்திருக்கிறது. யா அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிறரை கிண்டல் கேலி செய்ய வேண்டாம். லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின். நல்ல விளையாட்டுகளை நீங்கள் விளையாடுங்கள். பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடிய விளையாட்டுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஆகுமாக்கப்பட்ட பல விளையாட்டுகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. மல்யுத்தம், மல்யுத்தம், வீரர்களை, இது போன்ற மார்க்கம் ஆழமாக்கப்பட்ட நிறைய விளையாட்டுகளை மார்க்கம் சொல்லித் தருகிறது. தற்காப்பு பயிற்சிக்காக வேண்டி எத்தனையோ விளையாட்டுகளை மார்க்கம் ஆழமாக்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில கற்களை எரிந்து விளையாடுவது, பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடிய விளையாட்டுகளை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அடுத்ததாக 8வது மார்க்க விஷயமாக சொல்லி காட்டுகிறது அல்லாஹு தனீபா. பிறருக்கு தீமை ஏற்படும் விஷயத்துல, பிறருக்கு கஷ்டம் ஏற்படும் விளையாட்டை விளையாடுவதையும் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா தகாசுஸ், யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாரோ நீங்கள் அவரை மன்னித்து விடுங்கள். பழிக்கு பகரமாக பழியை வாங்கும் பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம், எப்பொழுது மதீனா முனவ்வராவிற்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே நுழைகிறார்களோ தன்னுடைய பெரும் பெரும் எதிரிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். தன்னுடைய சிறிய தந்தை சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த ஒருவர், அவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? பழிக்கு பழி வாங்கும் தீமையை அதிகமாக மக்களுக்கு மத்தியில் குரோத சிந்தனையை உண்டு பண்ணக்கூடிய விளையாட்டையும் விளையாடுவதை மார்க்கம் முழுமையாக தடுத்துக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய. அடுத்து 9வதாக சொல்லி காட்டுகிறார்கள் அவ்வன்னுல் ஃபாசி, கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டு. கெட்ட எண்ணங்கள், சில கேம் எல்லாம் மாணவர்கள் விளையாடுவாங்க. அதை விளையாடும் போது தீமை கெட்ட எண்ணங்கள் உருவாகி கொண்டே இருக்கும். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வமா பத்தன். அருவருக்கத்தக்க விஷயங்களின் பக்கம் நீங்கள் நெருங்கி கூட விட வேண்டாம். பாவமான காரியத்திற்கு அது வழிவகுக்கும். மார்க்கம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதிலே அடிப்படை விஷயத்திலிருந்து மார்க்கம் பார்க்கும். இப்ப விபச்சாரம் செய்வதற்குரிய காரணம் என்ன? பார்வை. இப்ப மார்க்கம் என்ன செய்யும்? முதல்ல நீ பார்வையை தடை செய், உன் பார்வையை தாழ்த்தி விடு. அடிப்படையிலிருந்து மார்க்கம் வழிகாட்டும். உன் பார்வையை தாழ்த்தி கொண்டால் அனைத்து விதமான பாவங்களுக்கும் இது அடிப்படை. இதை நீ தாழ்த்தி கொண்டால் அனைத்து பாவத்திலிருந்து நீ தப்பித்து விடலாம். மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணையும் இப்படித்தான். எனவே மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முழுமையான முறையில் நாம் விளங்கி நம்முடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கு எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஆக்கி அருள் புரிவானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வெற்றி பாதையை காட்டி இருக்கிறார்களோ, யாரை மனிதனாக ஆக்கக்கூடிய வழியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட பாதையை பின்பற்றி, எந்த பாதை மனிதனை மிருகமாக்குமோ அப்படிப்பட்ட யூத நசராக்களுடைய பாதையை விட்டும் தன் வாழ்க்கையை மாற்றி முழுமையாக சுன்னத்தை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா